இன்னைக்கு நம்மளோட இருக்க வண்டி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புதுசாக லான்ச் பண்ண ஸ்கிராம் 440 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னே 411cc இருந்தது. இப்போ இந்த 2025 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 440cc வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரில்லர்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னும் வந்து ரோட் அப்ரூவல் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன வாக் அரவுண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேணா நான் கம்ப்ளீட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அன்டில் தட் ஐ எம் ரியலி சாரி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரைட் ரிவ்யூ எல்லாமே வந்து சேர்த்து பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு சின்ன வாக் அரவுண்ட் வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணா மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு ஒசூரில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கிராம் 440 லுக்ஸை பற்றி வந்து பேசுவோம். ஸோ லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஸ்கிராம் 411 வந்துட்டு இருந்ததுங்களா அதே டிசைனாக தான் இருக்குது. நமக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து இருக்கே தவிர மற்றபடி பெரிய சேஞ்சஸ் வந்து காஸ்மெட்டிக் வைஸ் நமக்கு பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நமக்கு ஸ்கிராமில் ரியலில் பிரேக் லைட்டை பொறுத்து நமக்கு அதுவுமே எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் வந்துட்டு இருக்கு, அதில் எந்த மாறுதல்களும் கிடையாது. ஸோ மக்களை இந்த ஸ்கிராம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்கிராமில் நம்பர் 1 பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஜின் தான். ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா 411cc வந்து கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 440cc இன்ஜின் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்பர் 2 சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நமக்கு வெறும் ஃபோக் வீல் மட்டும் தான் கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து அலாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்பர் 3 இருக்க சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட் தான். ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன்ஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்பர் 4 இருக்க சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஏபிஎஸ் மோட்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 4 ஏபிஎஸ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 5 கொடுத்துருக்க சேஞ்ச் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டோட வந்து வந்துடுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜின் தான் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ராயல் என்ஃபீல்டு வந்து ரொம்பவே நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டியோட பில் குவாலிட்டியை பொறுத்து நமக்கு ஃபியூல் டேங்க் மட்டும் தான் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கிராம் அப்படின்ற வண்டியோட கான்செப்ட்களை வந்து பில்ட் பண்ணும்போது வெயிட் வந்து மினிமைஸ் பண்ண பார்ப்பாங்க கம்பெனிஸ். ஏன்னா இந்த ஸ்கிராம் அப்படின்றது எல்லா டெரெயின்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி. ஸோ ஹைவே ஆகட்டும், ஒரு ஆஃப் ரோட் ஆகட்டும், ஒரு மட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணுற வண்டி. ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மி கிடையாது. இது வந்து 196 kg வெயிட் இருக்க வண்டி தான். ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் ஓரளவுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஃபைபர் கொடுத்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெட்டல் அண்ட் இதெல்லாம் ஃபைபர்ன்றது நான் ஒரு தடவை காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைபர் தான். ஃபைபரோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மெட்டல் டேங்க், ஸோ 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நமக்கு ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சஸை பொறுத்து நமக்கு பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர், ஹை பீம் அண்ட் லோ பீம், பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ரைட் சைடில் வந்து பார்க்கல நமக்கு ஒரு ஸ்டார்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் லைட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த மீட்டரை டாகல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ட்ரிப் இந்த விஷயங்களை வந்து டாகல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மீட்டர் கன்சோல் வந்து பார்த்துருவோம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ நான் ஆல்ரெடி இதில் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான். ஸோ இதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபியூவலுக்கான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் இருக்குது, கியர் பொசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓடோ மீட்டர், நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்பே கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பு பி வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பு எஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. மற்றபடி இந்த எம்ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூட்ரல், அதுக்கப்புறம் ஏபிஎஸ், பேட்டரியோட சென்சார், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன், அதே மாதிரி மினிமலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கிராம் 440 கொடுத்துருக்க வீல்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு 41 mm, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ட்ராவல் வந்து 190mm வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டயர்ஸை பொறுத்து நமக்கு 19 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய டயர் 19 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டுவல் பர்பஸ் டயர். ஸோ இது வந்து ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஆன் ரோடுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட டிஸ்கை பொறுத்து நமக்கு 300mm கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பிஸ்டன் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் ரைட் பண்ணும்போது செக் பண்ணி சொல்கிறேன் எந்த அளவுக்கு பைட்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்றது. ஸோ பிரேக்கோட கேலிப்பரை பொறுத்து பைப்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரியரில் சஸ்பென்ஷனை பொறுத்து மோனோஷாக் லிங்க்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரியர் டயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டை சொன்னீங்களா பெரிய டயர் அப்படின்ட்டு, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120/90 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பர்பஸ் டயர் தான். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்து நமக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கை பொறுத்து நமக்கு 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஃப்ரண்ட்டில் பெரிய டயர் ரியரில் வந்து சின்ன டயர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புல்லிங் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக ரியரில் வந்து சின்ன டயர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆல் டெரைன் வெஹிக்கிள், அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஹேண்ட்லிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ சீட் ஹைட்டை பொறுத்து 795mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன் 5.7 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமாக வந்து கால் கீழே வைக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் வைக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து இதை விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஹைட் ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட குஷனிங் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பில்லியனுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான சீட்டுன்னு தான் சொல்ல முடியும் கம்பேர்ட் டு இந்த செக்மெண்ட்டில் இருக்க அதர் வெஹிக்கிள்ஸை பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூ ஷேப்டு ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனை வந்து ப்ராப்பராக ஆக்கியபை பண்ணி வச்சுக்குது. ஸோ சீட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்து நமக்கு ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்வலாக இந்த ராயல் என்ஃபீல்டு வெஹிக்கிளில் பார்க்குற மாதிரி தான் ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார். ஸோ ஹேண்டில் பாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. பட் இனியா நான் ரைடில் தான் இதை வந்து செக் பண்ணி சொல்ல முடியும் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றது. ஸோ மற்றபடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் அப்படின்றதுனால நமக்கு 200mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஷ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஜினுக்கு எதுவும் அடிபட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 196 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேனல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபைபர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஃபைபர் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருந்தா வெயிட் இதை விட அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஸ்டில் வந்து ஹேண்ட்லிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ரைடில் கண்டிப்பாக நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா 411 440cc வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ எக்ஸாக்டாக இன்ஜினோட ஸ்பெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சிசி வந்து பார்த்தீங்கன்னா 443cc வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 25.4 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அதே மாதிரி 6250 RPMலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து நல்லா பவர் வந்து கெயின் பண்ணிடும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 34 Nm வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 4000 RPMலேயே வந்து ரீச் ஆகிடுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஜின் வந்து ஓரளவுக்கு பெப்பையாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேரக்டரிஸை வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் பண்ணுவோம் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா இதோட இன்ஜினோட ஸ்பெக்ஸை வச்சே நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ரோக் கிடையாது, கண்டிப்பாக ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ 81x86 போர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 86 mm. ஸோ கண்டிப்பாக இனிஷியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ மற்றபடி இந்த வண்டியோட பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா 180 kg. நீங்கள் ஒரு அக்கேஷனலாக ஒரு லாங் ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பர்சன் அதே மாதிரி வந்து கொஞ்சம் லக்கேஜ்லாம் டைப் பண்ணிட்டு போகும்போது இன்ஜின் வந்து ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 kg வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்து நமக்கு மொத்தமாக 2 வேரியன்ட்ஸ் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஸோ இந்த 2 வேரியன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா மறக்காமல் ஷோரூம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஹார்த் த்ராட்டல்ஸ், பிரவீன்.